நடந்தா மூட்டு வலி, குனிஞ்சா மூட்டு வலி, படியேறினா மூட்டு வலி. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம மூட்டுல இயற்கையான இருக்கிற ஆயில் வத்தி போச்சுன்னு அர்த்தம். ஐ எம் உமா பாரதி, யோகா ட்ரைனர். நான் சொல்கிறேன், இப்போ யோகா பயிற்சி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இயற்கையாகவே இருக்கிற மூட்டு ஆயில், சினோவைல் ஃப்ளூயிட் நமக்கு தானாகவே சுரக்க ஆரம்பிச்சிடும். மூட்டு வலின்னா க்ரீம் தடவுறீங்களே, 3 சென்டிமீட்டருக்கு தோலுக்கு அந்த பக்கம் இருக்கிற மூட்டுக்கு அது போய் சேரும்னு நீங்கள் எப்பயாவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? ஒரு வண்டியில் இன்ஜின் ஆயில் தீர்ந்து போச்சுன்னா மெக்கானிக் கிட்ட கொடுத்து இன்ஜின் ஆயில் மாற்றுறீங்க. ஆனால் நம்ம மூட்டில் இயற்கையான மூட்டு ஆயில், அந்த ஆயில் தீர்ந்து போச்சுன்னா உங்கள் மூட்டும் உரசி கடக்குன்னு சத்தம் வரும். அப்போ அந்த கடக்குன்னு சத்தம் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த 4 யோகா பயிற்சிகளை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய உடம்பு தானாகவே அந்த மூட்டு ஆயில சுரக்க ஆரம்பிக்கும். இப்போ மூட்டு வலியை வருது மெயினான காரணம் என்னன்னு பார்த்தா, நம்ம நிறைய நேரம் நின்று வேலை பண்ணுறோம். இப்போ கிச்சன்லையோ இல்லை வேலை எந்த ஒர்க்காக இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம மூட்டுக்களுக்கு இயக்கங்கள் கொடுக்கறது கிடையாது. இயங்காம பல மணி நேரம் ஒரே பொசிஷன்ல நம்ம ஒரே நிலையில இருக்கிறது தான் மூட்டு வலிக்கு காரணம். அதனால இப்ப நம்ம பண்ண போறது எல்லா மூட்டுகளுக்கும் ஒரு சின்ன அசைவு கொடுக்க போறோம். இதுல நான் ஃபர்ஸ்ட் 2 தடவை பண்றேன். நீங்க இதையே உங்களுக்கு தகுந்த மாதிரி 5 தடவை 10 தடவை பண்ணிக்கலாம். உங்க கைகளை உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி மூட்டுக்கள் இந்த தொடைப்பகுதியிலையும் வச்சுக்கலாம், பக்கவாட்டிலையும் வச்சுக்கலாம். ஆனா முதுகெலும்பு நேரா இருக்க முயற்சி பண்ணணும். அப்படி உங்களால் உட்கார முடியலன்னா செவ்வறு சப்போர்ட்டில் கூட பின்னாடி முதுகு சாஞ்ச மாதிரி உட்காந்து நீங்கள் இதை செய்யலாம். ஃபஸ்ட்டு பயிற்சி, உங்களுடைய கால் விரல்களை மட்டும் மெதுவாக மடக்க ட்ரை பண்ணணும். விரல்கள் மட்டும்தான் மடக்கணும், மற்ற எந்த பகுதியும் போகக்கூடாது. நீங்கள் முடிஞ்ச அளவு 5 தடவையாக இதை பண்ண ட்ரை பண்ணலாம் ஆரம்பத்தில். அடுத்த ஜாயின் நம்ம கணுக்கால் பகுதிக்கு மூவ்மெண்ட் கொடுக்குறோம். மெதுவாக கணுக்காலை மட்டும் முன்னாடி பின்னாடி, ஃபார்வர்ட் பெண்டிங், பேக்வேர்ட் பெண்டிங். முதுகுத்தட்டு நேராக இருக்கணும். உங்களுடைய பார்வை நேராக இருந்தால் நல்லது. முடிஞ்சால் கண்களை மூடி செய்ய ட்ரை பண்ணலாம். அடுத்து மெதுவாக 2 பக்கமும், வலது பக்கமும் இடது பக்கமும் மெதுவாக சாய்க்கணும். அப்போ நீங்கள் உங்கள் முட்டியை ரொம்ப தூக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு. அடுத்த பயிற்சி, உங்கள் கால்களை பாதத்தை தரையில் வச்சுட்டு உங்கள் கைகளை தொடைப்பகுதியில் சப்போர்ட் பண்ணிவிட்டு மெதுவாக பாதம் தரையிலேயே தான் இருக்கணும். இடது கால் நேராக இருக்க முயற்சி பண்ணணும். மெதுவாக முட்டிக்கு நேராக தூக்கினா போதும், அதுக்கு மேலே தூக்க வேண்டாம். கால் பதியணும். உங்களுடைய கால்கள் உங்களுடைய மேட்டில் பதிஞ்சிருக்கணும். இப்போ இடது காலுக்கு, இப்போ வலது கால் நேராக இருக்க ட்ரை பண்ணணும். இப்போ இந்த பயிற்சியில் நம்ம எங்கேயுமே எந்த மூட்டுக்குமே ப்ரெஷர் கொடுக்கல, அழுத்தம் கொடுக்காம. அடுத்த பயிற்சி, நம்ம இந்த மூட்டுக்களை லேசாக இப்போ தான் அசைவு அதிகமாக கொடுக்குறோம். ஒரு சர்க்கிள் மூமெண்ட்டில் கால்கள் கீழே வச்சுட்டு தான் எடுத்து தான் பண்ணணும். அதே போல் ஆப்போசிட் சைட்லையும். இடது காலுக்கு எதிர்ப்புறத்தில். இப்போ உங்கள் வலது கால் நேராக வைக்க முயற்சி பண்ணணும். இப்போ மூட்டுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்தது இடுப்பு பகுதிக்கு ஒரு சின்ன அசைவு கொடுக்க போகிறோம். உங்கள் கைகள் எங்கே பிடிக்க முடியுமோ அங்கே பிடிச்சிக்கலாம். இங்கே சுண்டு விரல் பிடிக்க முடியும்னா நீங்கள் பிடிச்சிக்கலாம். இல்லை இங்கே தான் பிடிக்க முடியும்னா ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாது. இங்கே பண்ணும்போது நீங்கள் மூட்டுக்கு அதிக ப்ரெஷர் கொடுப்பீங்க. இந்த இடது கை பின்னாடி வச்சுட்டு இடுப்பு மூமெண்ட் மட்டும் மெதுவாக அசைச்சா ஆஃப் ட்விஸ்ட் பண்ணால் போதும். நல்லா ஆஃப் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மூச்சு எடுத்து விடணும். 2 மூச்சு எடுத்து விடலாம். அப்போ மூட்டு பகுதிகளுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் ரத்த ஓட்ட போகிறதுக்கும் இது வசதி பண்ணி கொடுக்கும். இப்போ அப்படியே ஆப்போசிட் சைட்.
இப்போ அடுத்ததான் தோள்பட்டை பகுதிக்கு. தோள்பட்டை பகுதியில் ரொம்ப வேகமாக பண்ணாத, இப்போ நான் இடது பக்கம் செஞ்சுருக்கேன், மெதுவாக ஒவ்வொரு மூட்டையும் தனியாக தான் பண்ணுறேன். இப்போ பின்னாடி கொண்டு போகிறேன், முன்னாடி வருது. உங்களால் இங்கே கை ப்ளேஸ் பண்ண முடியலன்னா இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி இருந்து பின்னாடி ஒவ்வொரு மூட்டை தனியாக தான், ஒவ்வொரு ஷோல்டராக தனியாக தான் பண்ணுறேன். இவ்வளோ மெதுவாக பண்ணணும், ரெண்டும் சேர்த்தி பண்ண வேண்டாம். அடுத்து நம்ம கையில் இந்த எல்போவுக்கு பண்ண போகிறோம். இந்த முத்ரா வச்சுக்கலாம், இது சமான முத்ரா. நம்மளோட உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. இப்போ இந்த 5மே சமநிலை அடையிறதுக்காக நம்ம முத்ரா வச்சு அந்த பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்துகிறோம். இப்போ மண் தன்மை தான் அதிகமாக வேணும். கீழ் திருப்பி வச்சு ஒரு மூச்சு விட்டு மெதுவாக விரலை ஓப்பன் பண்ணணும். இப்போ அங்கே இருக்கிற கழிவுகள், டாக்ஸின்ஸ்னால் இங்கெல்லாம் டைட்னஸ் இருக்கும். மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு இங்கெல்லாம் டைட்னஸ் இருக்கும். அதெல்லாம் டைட்னஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். முத்ராவை திருப்பி வச்சு மூச்சு விடுறது ஒரு 3 தடவை பண்ணால் போதும். இப்போ தோள்பட்டை வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு சின்ன சின்ன அசைவு. இப்போ நம்ம கையில் இருக்கிற சின்ன சின்ன மூட்டுக்கு அசைவு கொடுக்க போகிறோம். நம்ம ரொம்ப மென்மையாக தான் கொடுக்கணும் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி அது ஏதோ கொஞ்சம் டேமேஜ் அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஆயில் சுரக்க வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மூட்டும் டேமேஜ் ஆகாத மாதிரி மென்மையாக மூச்சு காற்றையும் அங்கே அனுப்பி நம்ம வந்து இப்போ ஒரு பயிற்சி பண்ண போகிறோம். நீங்கள் கைகளை இப்படி கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படி சப்போர்ட் கூட பண்ணி வச்சுக்கலாம். சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த நெகக்கண் சொல்லுவாங்க இல்லையா, இந்த நெகத்தினுடைய கடைசி பகுதி, அதை இந்த 2 விரலால் இந்த ஆள்காட்டி விரலில் அடியில் வச்சுக்கணும். கட்டை விரலை நெகக்கண்ணில் வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். இப்படி கீழே நீங்கள் ஒரு சப்போர்ட்டில் வச்சுக்கலாம் கை. அந்த நெகக்கண் சொல்கிற இடத்துல இந்த கட்டை விரலை வச்சுட்டு சப்போர்ட்டில் தான் பண்ணணும், தனியாக இப்படி பண்ணக்கூடாது. இந்த சப்போர்ட் இல்லாமல் இப்படி பண்ணினீங்கன்னா இந்த மூட்டுக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். மெதுவாக ஒரே ஒரு சின்ன ஒரு 2 செகண்ட் ப்ரெஷர். அடுத்த ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக, அதுக்கடுத்த ப்ரெஷர் இன்னும் 10% அதிகமாக, 3 ப்ரெஷர் கொடுத்தா போதும். அது எப்படின்னா, இப்போ ஒரு ப்ரெஷர் வந்து ஒரு 10% கொடுக்குறீங்க, அடுத்த ப்ரெஷர் அதை விட 10%. எதையுமே நீங்கள் ப்ரெஸ் பண்ணல, அந்த நெகக்கண்ணில் மட்டும் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்க. 3வது ப்ரெஷர். அதே போலவே எல்லா விரலுக்கும் நான் சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா விரலுக்கும் கொடுக்கணும். இது ஒரு பயிற்சி. அடுத்த பயிற்சி, விரலினுடைய ரூட் வந்து இதுதான், இதனுடைய ரூட் எல்லாம் இதுதான். இந்த மூட்டுக்கு நம்ம ஒன்றும் டச் பண்ணல. இந்த விரல் நுனியை பிடிக்கிறோம், இந்த மூட்டை எந்த ஒரு ப்ரெஷரும் அழுத்தமும் கொடுக்காம அந்த ரூட்டை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுறோம். அதை சுற்றி இருக்கிற தசைகள் வலதுபுறம் இடதுபுறம். நான் இந்த மூட்டெல்லாம் ஒன்றுமே டச் பண்ணல, வளைக்கவும் இல்லை. அதே போலவே எல்லா விரல்களுக்கும். இந்த மூட்டில் எந்த ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது, அதை வளைச்சி நீங்கள் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு விரலினுடைய அடிப்பகுதி. அடுத்த பயிற்சி, இந்த 2 விரலினுடைய ரூட்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை வந்து அது சென்ட்ரலில் இருக்கிற பகுதியை ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். நீங்கள் இப்படி கூட கை வச்சுக்கலாம். இது 3வது பயிற்சி. இது நல்லா இந்த உள்ளங்கை நல்லா பதிகிற மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். நல்ல ஒரு சின்ன மூமெண்ட் தான் இது. இப்போ
இப்போ இந்த நின்று செய்கிற பயிற்சி எதுக்காகனா, நம்ம எந்த மூட்டுக்களுக்கும் எந்த ஒரு ப்ரெஷரும் எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்காம நம்ம இடுப்பு எலும்பு அதை நம்ம பேஸ் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணி ஒரு சில மூட்டுக்களை நம்ம அசைவு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு அரை அடி தள்ளி நின்றுக்கணும். உங்கள் வலது காலை மெதுவாக தூக்கி வலது பக்கம் வைக்கணும். இது எதுக்காகனா, இப்போ நீங்கள் ஒரே ஈவனாக ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். ஸ்ட்ரெஸ்னால் அழுத்தம். இப்போ ஒரு மூட்டில் அதிக அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வலது காலை எடுத்து பக்கத்தில் வைக்கும் பொழுது இப்போ 2 மூட்டுலையும் ஒரே மாதிரி அழுத்தம் இருக்கணும். இப்போ வலது காலை தூக்கி முன்னாடி அரை அடி முன்னாடி வைக்கணும். இப்போ உங்களுடைய அழுத்தம் எந்த மூட்டுக்கும் கொடுக்காம உங்கள் கைகளை இப்படி வச்சுட்டு மெதுவாக போகும் பொழுது உங்களுடைய இடுப்பு எலும்பு உங்கள் கைகளை புல் பண்ணிட்டு போகுது. இப்படி வர்றப்ப இடுப்பு எலும்பு தான் பின்னாடி வருது. உங்கள் இடுப்பு பகுதியை நீங்கள் சப்போர்ட் பண்ணி முன்னாடி போகிறீங்க, இடுப்பு பகுதியை சப்போர்ட் பண்ணிட்டு பின்னாடி வரீங்க. உங்கள் மூட்டுக்களுக்கு எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்காம 3 தடவை பண்ணால் போதும் ஆரம்பத்தில். இப்போ அதே போலவே இடது காலை முன்னாடி வச்சுட்டு கைகளை பக்கவாட்டில் வச்சுட்டு கைகள் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். உங்கள் இடுப்பு எலும்போடு சப்போர்ட் பண்ணி முன்னாடி போகிறீங்க, இடுப்பு எலும்பு சப்போர்ட் பண்ணி பின்னாடி வரீங்க. உங்கள் கை மூட்டுக்கோ கால் மூட்டுக்கோ எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது. இதில் நீங்கள் உங்கள் 2 காலால் தான் இந்த உலகத்தையே நீங்கள் சுற்றி வர்றீங்க. அதனால் உங்கள் காலில் இருக்கிற மூட்டுக்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு ஏற்கனவே வலி இருந்தாலும் இனி வலி வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த யோகா பயிற்சியை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.